பிரவேசித்திருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியான ஒன்று. அருள்நாதராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த யூதராஜ சிங்கமாக வெளிப்பட்டார் என்பதை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக அமைந்த ஒரு பாடல். எழுந்தார் 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 உயிர்த்தெழுந்தார் எழுந்தார் 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 உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாருலகே பாதாளமே பாவங்களே படுந்துயர் பாடும் பாவிகளே பாவிகளே உங்கள் பாவங்களை பாராமலே உங்கள் பாவங்களை பாராமலே அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எழுந்தார் 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 உயிர்த்தெழுந்தார் எழுந்தார் 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 உயிர்த்தெழுந்தார். கல்வாரியில் காட்சி தந்த கண்மலையை கண்களின் அருவில் காண்கின்றேன் காண்கின்றேன். உந்தன் தெய்வன்பினால் தேற்றிடுமே உந்தன் தெய்வன்பினால் தேற்றிடுமே. நான் இந்நாளும் உமக்காய் மாறிப்பேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எழுந்தார் 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 உயிர்த்தெழுந்தார் எழுந்தார் 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 உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்த யூதராஜ சிங்கமாம் பிரதான மேய்ப்பருமாகி அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட இனிய உடன் விசுவாசிகளே, நம் அனைவருடைய உள்ளங்களிலும் இறைவனின் தெய்வீக சமாதானம் இன்றும் என்றுமாக ஆளக்கடவதாக. ஆமென். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுளின் பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 2025 ஆண்டின் மே மாதத்தின் 2ஆம் வாரத்தில் அவருடைய சன்னிதானத்தில் நம் அனைவரையும் ஒருமித்து கூடி வர செய்தமைக்காக அன்பானவர்களே, we are all selected people. நாம் அனைவருமே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். But God has chosen certain people as apostles, pastors, prophets, shepherds. இப்படி சிலரை கடவுள் அவர்தம் பணிக்காக அழைத்திருக்கிறார். They are all called people. இறைவனுடைய திருப்பணிக்கென்று தெரிந்து கொண்ட மக்களிலே அழைக்கப்பட்டவர்களாக இவர்கள் ஆண்டவருடைய திருப்பணியை செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை திருமறையிலே பழைய பாட்டின் காலத்திலும் சரி புதிய பாட்டின் காலத்திலும் நாம் அறிகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம்.
அருள்நாதராக இயேசு கிறிஸ்து அவர் விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம் அனைவரை மீட்டுக்கொண்டு திருச்சபையின் விசுவாசிகளாக, மேய்ப்பர்களாக, அப்போஸ்தலர்களாக, போதகர்களாக அவர் தெரிந்து கொண்டு அவர்தம் பணியை செய்யும்படியாக படித்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்த மக்களாக நாம் இருக்கின்றோம். இந்த வாசி கேட்ட இந்த திருமறை பகுதியானது Paul's farewell speech with emotion, dedicated to the elders of the Ephesus. எபேசு திருச்சபை மக்களுக்கு பரிசுத்த பவுல் அடிகளார் தம்முடைய இறுதியான உரையை, பிரிவின் உரையை நிகழ்த்துகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த திருமறை பகுதி நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. As we know it very well, who is Paul? இந்த பவுல் யார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். திருச்சபையை அழித்து ஒழித்து வந்தவன் தான், ஆலயங்களை இடித்து வந்தவன் தான், ஆண்டவருக்கு ஒரு முள்ளாக இருந்தவன் தான். அப்படிப்பட்ட அந்த சவுலை ஆண்டவர் தாமே தெரிந்து கொண்டவராக, அவர் உயிர் பெற்றெழுந்து சவுலை சந்திக்கின்றவராக, தடுத்து ஆட்கொள்கிறவராக, அவரது திருப்பணிக்கென்று தெரிந்து கொண்டவராக நாம் பார்க்கின்றோம். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை. நீ துன்பப்படுத்துகின்ற அந்த இயேசு நான் தான் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மனம் திரும்பி இறைப்பணி ஆற்றுகின்ற மேலான காரியத்தை செல்லும் இடமெல்லாம் திருவார்த்தை பிரசங்கித்து ஆத்மீக அறுவடை செய்தவன் இந்த சவுல் என்கின்ற பவுல் என்பதை நாம் கடந்த வாரத்திலே கூட தியானித்த மக்களாக நாம் இருக்கின்றோம். இங்கே பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது, அவர் துரோவாவிலிருந்து விலேத்துக்கு வந்த பொழுது, அந்த விலேத்தில் வந்த பொழுது சிலரை அழைப்பித்து எபேசுக்கு போய் நீங்கள் மூப்பர்களை மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக அவர்கள் சென்றார்கள், அழைத்து கொண்டு வந்தார்கள். மூப்பர்கள் பெருமக்கள், இவர்களை நாம் மூப்பர்கள், தலைவர்கள் என்றெல்லாம் நாம் அழைக்கின்றோம், கண்காணிப்பாளர்கள். அப்படிப்பட்டவர்களை அழைப்பித்து அவர்களுக்கு புத்திமதியாக தன்னுடைய இறுதியான உரையில எடுத்து சொல்லுகின்றவராகவே நாம் இங்கே பார்க்கின்றோம். இங்கே அவர் என்ன சொல்லுகின்றார்? முதலாவதாக அவர்களை பார்த்து, கடவுளின் ஊழியத்தை நான் செல்லும் இடமெல்லாம் நற்செய்தியை நான் விதைத்து ஆத்மீக அறுவடை செய்து வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆசியா நாட்டிலிருந்து நான் எந்தளவாக துன்பத்தை, கஷ்டங்களை, பாடுகளை சந்தித்தவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் பொழுதிலும் கூட நான் தாழ்மையுடன், கண்ணீருடன் என்னை நான் தாழ்த்தி இறைப்பணிக்கென்று நான் ஒப்பு கொடுத்து செயல்பட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகின்றார். எபேசு பட்டணத்திலே பரிசுத்த பவுலடிகளார் கிட்டத்தட்ட 3 வருட காலமாக அவர் பணி செய்து மக்களை ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தில் நிலைப்படுத்தி அந்த திருச்சபையை ஆன்மீகத்திலே வளர்த்தவன் இந்த பவுல். அவன் இங்கே அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, இப்பொழுது நான் எருசலேமுக்கு போக போறேன். இந்த எருசலேம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த எருசலேம் ஆனது பலவிதமான பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் நிறைந்த ஒன்று, கட்டுக்கள் நிறைந்த ஒரு இடம். நான் பலவிதமான கஷ்டத்திற்குள்ளாக போகிறேன் என்பதை நான் உணர்கிறேன். ஆனாலும் ஒன்றை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அப்படி இருந்தாலும் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை குறித்தும் நான் மேன்மையாக எண்ண மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இறைவனுடைய ஊழியத்தை நான் சிறப்பாக நான் நடத்துவேன் என்பதை அவர் அங்கே அந்த எல்டர்ஸுக்கு, அந்த மூப்பர் பெருமக்களுக்கு அவர் எடுத்துரைக்கின்றவராக இருக்கின்றார். அப்படி அவர் எடுத்துரைக்கின்ற பொழுது எதை சொல்லுகின்றார் என்றால், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பை நான் நிறைவேற்றுகின்றவனாக, என் ஜீவனுள்ள மட்டுமாக நான் செயல்படுவேன் என்பதை தான் அவர் சொல்லுகின்றார்.
என் உயிரே போனாலும் இந்த மேலான இறைப்படியை நான் செய்வேன் என்பதை இங்கே பவுலடிகளார் அந்த மூப்பர் பெருமக்களுக்கு மேன்மையாக அவர் எடுத்து சொல்லுகின்ற காரியமாக நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மெய்ப்பர்கள் அல்லது திருச்சபையுடைய தலைவர், செயலர், பொருளர், மூப்பர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது including the pastor, போதகர், தலைவர், செயலர், பொருளர், மூப்பர்கள் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மேலான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பிலே ஐராகிய நான் I am the head of the church என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் திருமறையின் அடிப்படையிலே பார்ப்போம்னால் we are all servants of God. நாம் அனைவருமே வேலைக்காரர்கள். We can use that word servant. வேலைக்காரர்கள். அது போதகராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, செயலராக இருந்தாலும் சரி, பொருளராக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் இறைப்பணி ஆற்றுகின்ற பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதில் யாரும் நம்மை பெருமை பாராட்டுவதற்கு இடமே இல்லை. வருஷப்போல் அதை தான் சொல்லுகின்றான். நான் எதை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன். என் பணியை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன். என் அருளாதராக இயேசு கிறிஸ்துவுக்காக எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றான். அவருடைய ஓட்டத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னை மேன்மையாக நினைக்க வேண்டும் என்பதல்ல. அதைதான் பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்துவே அதை செய்கிறார். அது மாத்திரமல்ல, I cannot do anything, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. But I can do anything and everything with the strength of our Lord Jesus Christ என்று சொன்னார். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். The strength comes from the Lord to the disciples. யாரிடமிருந்து வருகிறது அந்த பலன் என்பது? இறைவனிடமிருந்து. அதைதான் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், கடவுளின் சித்தத்தின் பிரகாரமாக நான் செயல்படுகின்றேன். யாரை நான் ப்ளீஸ் பண்ணவில்லை, யாரை நான் பாராட்டி, யாருடைய உதவியை நான் பெறுகின்ற வண்ணமாக எந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்று சொல்லுகின்றான். என்னுடைய சுய கரங்களின் பலத்தினால், இறைவன் தருகின்ற பலத்தினால், ஆவியினுடைய வழி நடத்துவதனால் நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு கடவுளை நம்பிக்கை வைத்திருக்கிறான் பவுல் என்பதை நாம் அறிகின்றோம். அப்படி அந்த மூப்பர்களை, கண்காணிப்பாளர்களை, அந்த உத்தியோகஸ்தர்களை பார்த்து பவுலடிகளார் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார் என்றால், முதலாவதாக நீங்கள் கள்ள போதகங்களுக்கு விலக்கி நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களுக்குள்ளாக ஓநாய்களை போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள போதகர்கள் வருவார்கள், உங்களை திசை திருப்புவார்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்திலே நிலைத்து நிற்கின்ற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அனைவருமாக வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது மேன்மையானது என்று சொல்லுகின்றார். அதாவது நாம் அனைவருமாக புவர் பீப்புள், நீடி பீப்புள், அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவும் கரங்களை நீட்டுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதைதான் அவர் இங்கே அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது, நான் எபேசுவிலே தங்கி 3 வருட காலமாக கண்ணீரோடு உங்கள் மத்தியில் ஊழியத்தை செய்தேன். அது உங்களுக்கு தெரியும். என் ஊழியம் எப்படிப்பட்டது? எனக்கு பிறர் பாராட்டை கொடுக்க வேண்டும் என்பதல்ல என் நோக்கம். என்னை இந்த ஊழியத்திற்கு என்று ஒருவேளை திருமறையில் சொல்லுகின்ற வண்ணமாக, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அழைத்ததற்காக நான் நன்றி படைக்கிறேன் என்கின்ற துருவார்த்தை கேட்ட வண்ணமாக ஊழியர்கள் அனைவருமே அழைக்கப்பட்டவர்களை பாருங்கள். போதகர்களானாலும் சரி, அல்லது தலைவர், செயலர், பொருள், யார் இவர்கள்? நாம் அனைவருமாக கடவுளின் பார்வையில் worthy people, தகுதியானவர்களா? We are all unworthy people, தகுதியற்ற மக்கள். அழைக்கப்பட்டவர்களை பாருங்கள். அங்கே மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை வா, லேவியன் சுங்கவரையை சேர்ந்தவர் வா, யாக்கோபு யோவான் அவர்களை வா, பவுல் ஆகிய இந்த சவுலாகிய இவனை வா. இப்படி கடவுள்
ஒவ்வொருவரையும் அழைத்தார் என்று சொன்னால் இவங்க they are all born genius என்பதனால் அல்ல, ரொம்ப பிறப்பால் ஞானிகள் புத்திசாலிகள் என்பதனால் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. சாதாரணமான மக்கள், ஆர்டினரி பீப்புள், அந்த மக்களை தான் தெரிந்து கொண்டு ஆவின் வல்லமை தந்து ஆற்றலை தந்து உலகத்திற்குள்ளாக போய் நற்செய்தி பணி ஆற்றுகள் என்ற திருக்கட்டளை கொடுத்தார். அப்படிதான் அறுவை சீடர்கள், அவருடைய வழித்தோன்றல்கள் உலகம் எங்கும் போய் நற்செய்தி கூறி அறிவித்தவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளின் பிரதிநிதியாக பவுல் அந்த மூப்பர்களுக்கு அவன் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அனைவருமே ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், என்னை மாதிரியாக வைத்துக் கொள். Look at me and follow me as I follow Jesus. என்னை பின்பற்றி நடவுங்கள். நான் எவ்விதமாக அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அவருடைய மாதிரியாக நான் இருக்கிறேன். என்னை பார்த்து, என் நடத்தை பார்த்து என்னை பின்பற்றி நடவுங்கள் என்று சொல்லுகின்றார் பவுலடிகளார். எனவேதான் அவர் சொல்லுகின்ற பொழுது, மூப்பர்களாக போதர்களாக இருக்கின்றவர்கள் மந்தையை சிதறடிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது, மந்தையை காக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மந்தையை சிதறடிக்கின்ற மேய்ப்பனுக்கு ஐயோ. அதே வேண்டுமாக திருச்சபையுடைய பொறுப்புகளை மறந்து, தலைமைத்துவத்தை மறந்து செயல்படுகின்ற தலைவர், செயலர், மூப்பர் யாராயிருந்தாலும் சரி, கடவுளின் பார்வையில் நியாயத்திற்குரியவர்கள் நாம் அனைவருமாக நாங்கள் ஒன்றும் இல்லை. கடவுளை நீரே பெரியவர், உம்முடைய பணிவிடைக்காரர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கின்ற வண்ணமாக நம்மை நாம் தாழ்த்தி இறைகரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை பவுலடிகளார் ஒரு மாதிரியாக தன்னை வைத்து சொல்லுகின்றார். நான் இத்தனை வருட காலமாக உங்கள் மத்தியில் எப்படி இருந்தேன்? கண்ணீரோடு இருந்தேன், பலவிதமான கஷ்டங்களோடு இருந்தேன். இப்படிப்பட்ட கண்ணீர் கஷ்டங்கள் இவர்களின் மத்தியிலே நான் இருந்தேன் என்றால், என் அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தை உங்கள் மத்தியிலே நான் தவறாமல் நான் எடுத்துரைத்தேன். நலமான ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். உங்கள் வீடு தோறுமாக நான் வந்தேன், உங்களுக்கு உபதேசம் தந்தேன், உங்களை வேத வசனத்தின் மூலமாக ரட்சித்தேன் என்பதை இங்கே பவுலடிகளார் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் ஆடையாகிலும் நான் பறிக்கவில்லை, அபகரித்துக் கொள்ளவில்லை. இவற்றுக்காக நான் ஊழியம் செய்யவில்லை. என் ஊழியத்தினுடைய நோக்கமே என் அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் பவுலடிகளார் மூப்பர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அனைவருமாக முதலாவதாக மனம் திரும்புகின்ற மூப்பர்களாக, தலைவர், செயலர், பொருளராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். நாம் அனைவரும் repentance is very important. Without repentance we can't get the redemption. மனமாற்றம் இல்லை என்றால் நமக்கு பரலோகம் இல்லை. மனமாற்றத்தோடு நாம் இருக்க வேண்டும், பாவம் மன்னிப்பை பெறுகின்ற வண்ணமாக இருக்க வேண்டும். We are all sinners. What Dr. Martin Luther says about, we are all sinners, at the same time we are all saints என்று சொன்னார். நாம் எல்லோருமே பாவிகள் தான், அதே நேரத்தில் நாம் அனைவரும் பரிசுத்தவான்கள். அருள்நாதராக இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நாம் we are all saints, priesthood of all believers என்று சொன்னாங்க மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார். அனைவருமே பணிவிடைக்காரர்கள், அனைவருமே ஊழியர்கள். இதனுடைய நோக்கம், அர்த்தம் என்னவென்றால், இயேசுவை ஞானஸ்தானத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மக்களாகி நாம் அனைவருமே we are all servants of God. We too also preach the word of God to the unknown people. சிலரை போதகர்களாக, சிலரை அப்போஸ்தலராக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலர் சுவிசேஷ பணியாற்றுகின்றவர்களாக, சிலர் சுகமளி, இப்படி பல்வேறுபட்ட நிலைகளிலே கடவுள் தாமே அவர்தம் மக்களை தெரிந்து கொண்டார் என்றால், for what? God, கடவுள் நம்மை அல்லது என்னை ஏன் தெரிந்து கொண்டார், எங்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்ப்போம்னால், we should proclaim the gospel to the unknown people. அறியாத தெரியாத மக்களுக்கு நற்செய்தி கூறி அறிவிக்க ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்திருக்கிறார். Does it mean that we are all born genius?
அல்லது we are all rich people என்பதனால் கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நீ யார் என்பதை அறிவார், உன் உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை அறிவார், உன்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிவார். எனவேதான் அங்கே சொல்லுகின்ற பொழுது மனம் திரும்புதல் என்பது உங்கள் மத்தியிலே வேண்டும், மூப்பர்களாக உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும், பாவம் மன்னிப்பை பெறுகின்ற வண்ணமாக நீங்கள் நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அனைவருமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமாக விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்ட்டின் சாஸ்திரியர் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது faith alone, விசுவாசத்திலே வளரணும். இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்திலே நாம் அனைவருமாக வளருகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றவராக இருக்கின்றார். நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். இப்பொழுது உங்களை நான் இனி உங்களை பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இவ்வளவு காலமாக 3 வருட காலமாக உங்கள் மத்தியிலே இருந்தேன், பணியாற்றினேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், இனி ஒரு முறை உங்களை திரும்பவும் நான் பார்க்க முடியாத நிலை எனக்கு ஏற்படும். அதை நான் அறிகின்றேன். ஏனென்றால் எருசலேமுக்கு நான் போகிறேன். என் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கடவுள் அறிவார். ஆனால் எனக்கு ஒன்று தெரிகிறது, நான் மீண்டும் உங்களை பார்க்க முடியாது. எனவே நீங்கள் உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டவர்களாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் மூப்பர் பெருமக்களுக்கு தன்னுடைய இறுதியான பிரிவு உரையாக நிகழ்த்துகின்றார். நான் போகிறேன், உங்களை விட்டு நான் பிரிந்து போகிறேன். அப்படி நான் பிரிந்து போகின்ற பொழுது உங்களுக்கு நான் சொல்வது, கடவுளின் சித்தத்தின் பிரகாரமாக நடக்கின்றவர்களாக இருங்கள். நாம் அப்படி நடக்கின்ற பொழுது பலவிதமான கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், ஏன் சிலுவை வரும், ரத்தம் சிந்தல் வரும், மரணமே வந்தாலும் மரளை விடாதே நல் அருளை விடாதே இந்த பாடலின் வரிகளுக்கு ஏற்ற வண்ணமாக we should believe our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே வைக்கின்ற விசுவாசத்திலே நாம் பலப்பட வேண்டும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் அருளாதர இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக மாட்டேன். பசியா, பட்டினியா, துன்பமா, பாடுகளா, வருகாரியங்களா, நிகழ்காரியங்களா, மரணமா, எதுவானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடியவர் யார் என்கின்ற மேலான வார்த்தைகளை சிந்தித்து பார்ப்போம். இதைதான் பவுல் அந்த மூப்பர்களை அழைப்பித்து சொல்லுகின்றார். நான் இப்பொழுது புறப்பட்டு போகிறேன் எருசலேமுக்கு. எபேசு மக்களாகி, எபேசின் மூப்பர்களாகிய பொறுப்பாளர்களாகி உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் சகலவிதமான காரியங்களிலும் இயேசுவில் வைக்கின்ற நம்பிக்கையில வளருங்கள். ஓநாய்கள், ஆடுகளின் மத்தியில ஓநாய்களை கொண்டு கள்ள தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், அவர்களுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கடவுளை பற்றின விசுவாசத்திலே நிலைத்து நங்கூரம் பாய்ச்சப்பட்டவர்களாக இருங்கள் என்பதை இங்கு பவுலடிகளார் எடுத்துச் சொல்லுகின்றவராக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இங்கே அருள்நாதராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தாசனாகிய பவுலின் மூலமாக சொல்வது, நாம் அனைவரும் கூட இறைவனின் கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய கருவிகள், பாத்திரங்கள். அப்படிப்பட்ட பாத்திரங்களாகி நாம் நம்முடைய கடமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடமைகளை உணர்ந்து இறைவனை தேடுகின்ற காரியம் அல்லது இறைவனில் வைக்கின்ற விசுவாசத்தில் நாம் திடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார். த சர்ச் என்று சொல்லுகின்ற பொழுது பால் திலக் என்கின்ற இறையல் வல்லுநர் வாட் இஸ் மீன் பை சர்ச் என்பதை குறித்து சொல்லுகின்ற பொழுது, church is the place where there is group of believers gathered together, praising God, preach the word of God and administer the sacraments என்று சொல்லுவோம். அதாவது ஒரு திருச்சபை என்பது என்ன? திருச்சபை இட்ஸ் நாட் a building, இது ஒரு கட்டடம் அல்ல. Don't we think that the church is a building. இந்த சர்ச் என்பது நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அவயவங்கள், உறுப்புகளாக நாம் இருக்கின்றோம். Christ is the head of the church. இதெல்லாம் நம்ம மறந்துடும்.
நான் பெரியவன், நான் தான் எல்லாம் என்கிற எண்ணம் மிகுந்து வருகின்ற பொழுது திருச்சபை வீழ்ந்து போகிறது. நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்து, அவர்தான் ஹெட், நான் ஒன்றுமில்லை. தலை சொல்வதை போன்றுதான் கை கால்கள் எல்லாம் செயல்படும். கை ஒரு புறம் கால் ஒரு புறம் செயல்படுமானால் எந்த காரியம் நடக்காது. அப்ப ஊழியம் நடக்காது. எல்லாரும் ஒன்றாக இசைந்து இணைந்து கட்டுகின்ற மாளிகையாக இருக்க வேண்டும் இறைப்படி என்று. அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது நாம் அனைவருமே ஒருவேளை நாம் சொல்லலாம், ஐயரை தந்து கொண்டார், அழைத்தார், திருச்சபடி தலைவர் செயல பொறுமை தெரிந்து கொண்டார், நம்மளது என்ன, நம்மளது ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட நாம் நினைக்கலாம். அப்படி இல்லை. பவுல் சொல்லுகின்ற விதமாக we are all servants of God. நாம் எல்லோருமே கடவுளுடைய ஊழியக்காரர் தான். இப்போ ஒருவேளை நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் சாதாரணமான மக்களோடு அல்லது பொறுப்பில் இருக்கின்ற மக்களும் நாம் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது சிறக்க செய்கிறது. கடவுள் அதை செய்கிறார். யாரை நாம் தாழ்வாக நினையாமல், இங்கே பவுல் சொல்கின்ற பொழுது நான் என் ஊழியத்தில் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு கண்ணீரோடு நான் செய்தேன் என்று சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்விலை நாம் அதை ஞாபகத்தில் வைக்கிறோம். பவுல் ஒரு மேலான ஆலோசனையாக அறிவுரையாக அந்த எபேசு மூப்பர்களுக்கு அவன் எடுத்து சொல்லுகின்றான். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவருமாக இக்காலை வேளையில ஒன்றை மனதிலே வைப்போம். நாம் அனைவரும் சர்வன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வேலைக்காரர்கள். அங்கே பவுல் மூப்பர்களுக்கு அறிவுரையாக சொன்னார். இன்றைக்கு நாம கூட நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறிய ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, சிறப்பாக செய்கின்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தா நான் செய்வேன்றது மாத்திரம். தலைவராக இருந்தால், செயலர் இருந்தால், பொருள் இருந்தால், இருந்தால் தான் செய்யணும். ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு செக்ஸ்டன் என்று சொன்னாலும் அவரோடு இணைந்து நாம் செயல்படும் போது தான் இந்த திருச்சபையுடைய காரியங்கள் வாய்க்கிறது. அந்த எண்ணம் நமக்குள்ளாக வரணும். வேற்றுமையான எண்ணங்களை தவிர்த்து நாம் நம்மை தாழ்த்தி இறை கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் செயல்படுவோம். இன்றைக்கு நாம் ஒருவேளை பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெற போவோம். இந்த திருவிருந்தினுடைய நோக்கமே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்பி இறை சன்னிதானத்திற்கு நாம் வருகின்ற பொழுது பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக அந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுது கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். ஒருவேளை நாம் இது மாதம் தான் எடுக்கின்ற ஒரு காரியம். எனவே ஒரு சர்க்கிள் போன்று, ஒரு வட்டத்தை போன்று, நான் பாவம் செய்வேன், கடவுளை நோக்கி ஜெயிப்பேன், கடவுள் மன்னிப்பார், திருப்பி பாவம் செய்வேன், கடவுளை நோக்கி ஜெயிப்பேன் என்பதல்ல. That's not a real life. Our life should be model to others. நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், மாதிரியாக இருக்கணும். இவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கணும். ஒரு மாதிரியான்னு சொன்னால் எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவரை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதற்கு ஆண்டவரை நோக்கி, ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கணும். அவர்கள் இல்லாமல் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. ஆவியானவர் வரும்போது தான் ஆற்றல் பெறுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவாலயங்களுக்கோ துறைத்தனங்களுக்கோ உங்களை அடித்து கொண்டு போய் விடும்போது எதை குறித்து எண்ணத்தை குறித்து பேசுவோம் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆவியானவர் தாமே அந்த நேரத்திலே உங்கள் உள்ளத்தில் இருந்து செயல்படுத்துவார். எனவே கடவுளில் வைக்கின்ற விசுவாசம் என்பதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயமாக இருக்கிறது. அதைதான் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு சத்தியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்ன வந்தால் எது வந்தால் இயேசு கிறிஸ்துவை தன் நம்பிக்கையாக கொண்ட மனிதன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாக இருப்பவனே கிருபையானது சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவருமாக நம்மை தாழ்த்துவோம், தரை மட்டும் தாழ்த்துவோம். நம்மளை யாரும் பெரியவன் என்று சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான பெருமிதம் இல்லை. நாம் எல்லோருமே தகுதியற்றவர்கள், அன்வர்த்தி பீப்புள். கடவுளின் பார்வையில் வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து கடவுள் பூலோகத்தை பார்த்த பொழுது நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாக கெட்டு போன மக்கள் தானே இடமோ. இதில் நாம் பெருமை பாராட்டுவதற்கு என்னது? நாம் அனைவருமே நம்மை தாழ்த்தும், தரை மட்டும் தாழ்த்தும்.
ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், திருப்பணி ஆற்றுவோம். அது ரொம்ப முக்கியம். இக்காலங்களிலே நாம திருப்பணியை நற்செய்திப்படி ஆற்றுவோம். இயேசு கிறிஸ்துதான் மரணத்தை ஜெயித்த யூதராஜ சிங்கம், அல்பா ஒமேகா, வாழும் கடவுள், உயிருள்ள கடவுள் என்பதை பறைசாற்றுகின்ற மக்களாக நாம் இருப்போமானால் கடவுள் நம்மை, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அந்த மேலான ஒரு விசுவாசத்தோடு நாம் சென்று இறைவன் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழ எல்லா வல்ல தூய ஆவியானவர் தாமே நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் சிந்தைகளிலும் இருதயங்களிலும் பெருசேசிக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென்.